வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்பியான பாருங்கள் நல்லா ஸ்பைஸியான ஸ்வீட் கார்ன் ரெசிபி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் ஸ்வீட் கார்ன் வாங்கினா ரெஸ்டாரண்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா மசாலா ஸ்வீட் கார்னில் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பொரிச்சு நல்லா ஸ்பைஸியாக பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த கார்னில் ஒன்றா தனித்தனியாக உதுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வேக வைக்கணும். ஸோ அதுக்காக பாருங்கள், நம்ம ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். இதுக்குள்ளே நாம் ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எடுத்து வச்ச ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தோன்னு ஒரு 5 நிமிஷம் தான் வேகணும். சரி பார்க்கலாம் இருங்க, முதல் போட்டு வச்சிடலாம். பாருங்கள், கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 2 தடவை நல்லா கலக்கி விட்ருங்க. எல்லா பக்கம் நல்லா கலந்து வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ முக்கால் அளவுக்கு பார்த்திங்கன்னா முக்கால் பாயில் நம்மளுக்கு வெந்துச்சுன்னா போதும். ரொம்ப ஃபுல் பாயில் அளவு வேக தேவையில்லை. ஸோ அதனால் ஒரு முக்கால் வேக்காடு வேகட்டும் போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வடித்து ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு வலையில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதில் நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே தொளிக்க அவசியம் இல்லை. ட்ரையாக தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஸோ அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பதமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ட்ரைனஸ் வேணும்னு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுத்தால் நல்லா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இது ஓகேவாக இருக்குது, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயில் ஆயில் போட்டு வச்சுக்கலாம். ஆயிலும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கும். கொஞ்சம் நல்லா கேப் இருக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்றணும். போட்டுவிட்டு ஒரு தடவை 2 தடவை நல்லா திருப்பி விட்ருங்க. நல்லா பார்த்திங்கன்னா நாலா பக்கம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சோளம். இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா பதவதன் போன மாதிரி ஆயிரும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லா பார்த்தாவே தெரியுது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்னும் மசாலா ஆட் பண்ணுறப்ப இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ப ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம கொட்டுறப்பவே தெரியுதா நல்லா சவுண்டு. ஸோ கிறிஸ்பியாக இருக்குது, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஆனியன் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டிங்கன்னா பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மேலே பெரிய வெங்காயம் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.